அதான் குரங்கு படம் பார்த்தேன். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் ஒரே என்ஜாய் பண்ணிட்டாங்க. குட்டி பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்க எல்லாருக்கும் கனெக்டான படம். இல்லைங்க ஐயா இல்லைங்க. தமிழ் சினிமாவில் வந்து நல்ல படம் வரல யாருங்க சொன்னார்? தமிழ் சினிமாவில் எப்போ எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சும்மா இப்போ வந்துட்டு காணல் நீர் மாதிரி இருக்க ஃபிலிம்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ இல்லை, எப்போயுமே முன்னுதாரணம் தான். ஸோ அதனால் என்றைக்குமே அதை குறை சொல்லாதீங்க. கண்டிப்பாக இந்த படம் எல்லா படமும் நல்லாயிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக அது மாதிரி இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள். இது அவ்வளோ அதாவது பொறுப்பான படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். வாழ்வில் ரொம்ப நம்ம தமிழர்களுக்கான விஷயத்தை வாழும்போது நடந்த சம்பவங்கள் இயற்கையோடு சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டியான படம். ரொம்ப அதாவது மோட்டிவேஷனான படம் பசங்களுக்குள்ள. எல்லோரும் நல்லா இருந்துச்சு. நல்ல படம். நீங்கள் பாருங்கள், பாட்டு நீங்களே சொல்லுங்கள். உண்மையாக நல்ல படம். நல்லா இருக்குது. சைக்கிள் தான் கான்செப்ட். சின்ன பசங்க சைக்கிள் ஓடுறதா வச்சு கதை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் பண்ணதை இப்போ இது போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. பசங்களோட நடிப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. ரொம்பவே டச்சாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம எல்லாமே இதை கடந்து தான் வந்திருப்போம். அந்த மெமரிஸ்லாம் நம்ம திரும்ப ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான படமாக இருக்குது. நிறைய இடம் வந்து எனக்கு டச்சிங்காக தாண்டி நம்ம வந்து அந்த இடத்துல இருந்திருக்கோம், அதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோன்னும் போது அது எல்லாமே வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணுறோம். அதெல்லாம் அந்த மெமரிஸும். அண்ட் தென் வந்து எஸ்கே அண்ணாக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் இந்த மாதிரியான படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும். அதை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து அவருடைய எஸ்கே ப்ரொடக்ஷனில் வர படங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் தரமான படமாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் இணைஞ்சிருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அதுதான் நம்ம வந்து மலையாள படங்கள், தெலுங்கு படங்களை கொண்டாடுறோம். இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு ஜெம் அப்படி தான். ஏன்னா எல்லா முறையும் இந்த மாதிரி படங்கள் வராது, எப்பயாச்சும் ஒரு முறை தான் வரும். ஸோ அதை நம்ம வந்து எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த சம்மர் டேஸ்க்கு வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுத்தாதான் இது மாதிரி ஒரு யதார்த்தமான படங்கள், ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு படங்கள் வந்து மற்ற டைரக்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் தேட்டர். சூப்பராக இருந்ததுண்ணா. படத்தில் வந்து சைக்கிள் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் அந்த இது கஷ்டம் அவங்களுக்கு தான் புரியும். அது அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சைக்கிள் இல்லாமல் அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டுனவங்களுக்கு தான் அது புரியும். மிச்ச பேருக்குலாம் சொன்னால் புரியாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம டைமில் நாங்கள் தான் அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டியிருக்கோம். அதனால் எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அதில் மாரியப்பெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கான். கடைசியாக ஒரு சட்டப்படாமல் பண்ணியிருந்தான், அவனும் வேறு லெவலில் பண்ணியிருக்கான். அவர் அந்த குடிகாரரு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுவும் அவரும் அந்த மிலிட்ரியும் சேர்ந்து பண்ணுறது, சைக்கிளை வச்சுட்டு 5 ரூபா கூட, அதெல்லாம் நல்லா காமெடியாக இருந்தது. மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வரணும், ஃபேமிலியாக வரும். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். நல்ல படம். சிவகார்த்திக் நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாக நல்லா க்ரோத் இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் படம் இல்லாமல் நான் சின்ன படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. உண்மையாக நல்லா வரணும் அவர். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும். கில்லி ரிலீஸ் பார்க்குறீங்க, தீனா பார்க்குறீங்க, ஃப்ளாப் ஆகிறது ஹிட் ஆகுது பெரிய விஷயமே இல்லை ப்ரோ. ஆனால் ஆமாம், ஃப்ளாப் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி படம்லாம் ஆதரிக்கணும் ப்ரோ. ஆமாம், நல்ல படம். ஒரு காசு குத்து வந்து பார்க்குறோம், நல்லா இருக்குது படம் சீரியஸாக. ஏன்னா வந்து நான் கூட ரோமியோ பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு இல்லைன்னு. பட் உண்மையிலே செகண்ட் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு அது படம். காசு குத்து வந்து படம் பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு நல்லா இருக்குது படம் சீரியஸாக. அதான் எப்படி பசங்களை வளர்க்கணும், அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கணும், படம் மட்டும் எப்படி பார்க்கக்கூடாது இருக்கக்கூடாது, அவங்க லைஃப்பில் எப்படி பில்டப் பண்ணணும். அப்படியே கண்ணில் தண்ணி வருதுங்க படம் பார்க்கும்போது. சைக்கிள் அவன் ஓட்டும் போது கத்துறாங்க பாருங்க, சீனு சரியான கத்தாது. நல்லா கத்துறாங்க சீரியஸாக. சைக்கிள் ஓட்டி கடிச்சாங்க. அப்போ ஒரு சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன், சைக்கிள் வாங்கி தருவாருங்க. இந்த சீனில் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது. அந்த நக்கிள்ஸ் அப்படியே எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவங்க அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த சின்ன பசங்க ஆக்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் படத்தில். உண்மையினா சொல்கிறேன், கேமரா இல்லைன்னு நடந்துட்டாங்க. சின்ன வயசில் அப்படியே பண்ணுறாங்க. அவங்க நேச்சுரலாக பண்ணுறாங்க. கேமரா இருந்தால் தெரியும்ல, இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டிங்குமே இல்லை. ஒரு டெய்லி ஒருத்தர் கிளாஸ் போனால் கூட ஆக்ட் பண்ணியிருக்க மாட்டான், அப்படி நார்மலாக ஆக்ட் பண்ணுறாங்க. அவர் சரியான காமெடிங்க, சீரியஸாக நல்லா காமெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாக போவோம், செகண்ட் ஆஃப் நல்லா சென்டிமெண்ட்டாக போவோம், கடைசி முடியும் போது ஒரு ஹாப்பியாக முடியும். உங்களுக்கு ஹாப்பி டியர்ஸ் தான் வரும். நல்லா இருக்குது படம். சீரியஸாக வந்து பாருங்க, நல்லா இருக்குது படம். வரல, உண்மையிலே வரல தான். மலையாளியாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. தமிழ் படம் நல்ல படம். இப்போ கடைசியாக இது வந்துச்சு, விஜய் படம் ஒன்று வந்துச்சு, லியோ படம் வந்துச்சு. அதான் கடைசி படம், வேறு எந்த படமே வரவே இல்லையே. எல்லாம் ரீலீஸ் போட்டு தான் கொண்டாட பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல படம் வரணும். அரண்மனையை வந்திருக்கு. பண்ண மாட்டாங்க, எப்படி பண்ணுவாங்க? இந்த மாதிரி படம்லாம் பண்ண மாட்டாங்க. எது நல்ல படம் அதான் பண்ணுவாங்க. நல்ல படம் தான். எது திருப்பி விஜய் வச்சு நடிச்சு அஜித் நடிக்கணும், அதுமாரி படம் கொண்டாட, இந்த மாதிரி படம் கொண்டாட மாட்டாங்க. நம்மளே வச்சு சும்மா இருந்தீங்கன்னா வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு படம், வந்து பாருங்க. கொண்டாட வேண்டிய படம் தான் அது. உண்மையாக சிவகார்த்திக் நல்லா ஸ்டெப் எடுத்துருக்காரு. சிவகார்த்திக் கூட கடைசி சீனில் வச்சு வந்திருக்கலாம்.
இந்த படம் பண்ணால் வந்திருக்கலாம், ஆனால் வரல அவர். இந்த மாதிரி பண்ணலாம் கொண்டாட மாட்டாங்க, சும்மா வந்து பார்த்துட்டே போயிடுவாங்க, அவ்வளோதான். கொண்டாடணும் தான், எங்கே பண்ண மாட்டாங்க, உண்மையிலே பண்ண மாட்டேதாங்க. யார் பண்ணுவா? நல்லா படம் ஆனால் வந்து பண்ணுவோம். ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் செம்மையாக இருந்துச்சு. அந்த ரியாக்ஷனு, கொஞ்சம் அடிக்கிற சீனு, அது எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாட்டு பாட்டு எல்லாமே அல்டிமேட்டு. இதோட 4 பசங்க எப்படி 5 பசங்க நல்லா இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டுறது நல்லா இருந்துச்சு. ஓட்டுவேன், பெரிய விழு விட மாட்டேன். சரி, பாய் பாய் பாய். படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் அதுக்குள்ளே ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கான விஷயத்தில் ஒரு 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 மோட்டிவேஷனாக சொல்லியிருக்காங்க எல்லாருமே. அதுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதில் அந்த பையன் ஹீரோ பண்ண பையன் வந்து இல்லை நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லை நமக்குள்ளே இதுக்கு சண்டைன்றது போட்டியாக இருக்கும். அதுவும் மோட்டிவேஷன் இருக்கும். தான் அப்பாவுக்கே ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவாப்புல, என்னப்பா நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் லாட்டரி சீட் வாங்குறீங்க பண்ணுறீங்க, அது தப்பு இல்லைப்பா, ஏன் சைக்கிள் ஓட்டுறது நல்லதானாப்பான்ற மாதிரி வரும். அதில் அது நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே ஒரு நம்ம படம் ஒரு அதாவது இது பெரியவங்களும் பார்க்க வேண்டிய படம், பெரியவங்களும் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆட்டோகிராஃப் படம் மாதிரி தான் ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. எனக்குமே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் 96 இருந்தாலும் எங்கள் பையன் தொட விட மாட்டார் சைக்கிளை, அவர் வச்சுருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொய் சொல்லி எடுத்துகிட்டு போகல, எப்போ நாங்கள் போகிறேன் அது மாதிரி இருந்துச்சு. அந்த பசங்களை சேர்ந்து போகிறது வருது, அதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள். இந்த கிராமங்களில் பொதுவாக அந்த நொங்கு திருடுறது ஏதாவது ஜாலியாக போவோம், அதெல்லாம் நான் பிடிச்சிச்சு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு லைட்டாக கண்டாச்சு. அந்த டைம் நான் அங்கே தான் இருந்தேன். நான் 90s கிட்ஸ்னால இருந்தாலும் எனக்கு அந்த டைம் இது 80s படம், பட் இருந்தாலும் அது எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 years தான் டிஃபரன்சியேஷன் ஆனால் இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார். அப்போ ஒரு அழகாக பண்ணியிருந்தார். குட்டி பசங்க எல்லாரும் பிச்சுட்டாங்க. அந்த ஹீரோ பண்ண பையன் எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர், அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி வர மாதிரி ஒரு மிலிட்ரி கேரக்டர், அந்த சைக்கிள் ஓனர் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. அதான் ஆக்டிங்கே இல்லை, ஒரு வாழ்வாக இருந்துச்சு. நமக்கு அங்கே போய் கேமரா வச்சு எடுத்து தான் இப்படி தெரியாமல் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பராக பேக்ரவுண்ட் சூப்பராக நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, ஜாலியாக தான் இருந்துச்சு. பார்க்குறது படமே நல்லா தான் இருக்குது. சைக்கிள் தான் மேட்ரு, அதை வச்சு தான் கதை நல்லா இருக்கு. இல்லை, எல்லாமே சின்ன வயசில் என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருக்குது. எங்கேயும் போர் அடிக்கல, நல்லா இருக்கு. கான்செப்ட்லாம் ஒன்றும் என்ன சொல்கிறது, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல. ஒரு யதார்த்தமான படம். ஒரு பையன் சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணுறான், அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, சின்ன பசங்களுக்குள்ளே என்ன மாதிரியான இஷ்யூஸ், அந்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி, பட் ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பாட்டாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், டிரெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் மாதிரி அவரை சுற்றி வந்து படம் இது பண்ணுற மாதிரி. பட் குட்டி பசங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வயசில் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருக்குது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். நல்லா இருந்து